மேற்கு தாம்பரம் முடிச்சூர் பிரதான சாலையில் தேங்கியிருந்த நீர் வடிந்ததால் மீண்டும் வாகன போக்குவரத்து தொடங்கியது. அங்கிருந்து நமது செய்தியாளர் இஸ்லாம் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இந்த மேற்கு தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு மேல் தண்ணீரானது தேங்கி இருந்தது. மழைநீர் முழுவதுமாக சூழப்பட்டிருந்த காரணமாக இந்த பகுதிகளில் நேற்று முழுவதுமாக இந்த போக்குவரத்தானது தடைப்பட்டு இருந்தது. இந்த பகுதிகளில் இந்த சாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்த மக்களை படகுகள் மூலமாக நேற்று மீனவர்கள், அதே போல் தீயணைப்பு துறையினர், தன்னார்வலர்கள் படகுகள் மூலமாக மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். இந்த நிலையில தான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு மேல் தண்ணீர் இருந்த இந்த சாலை முழுவதும் தண்ணீர் வடிந்து காணப்படுகிறது. இந்த பகுதியில் போக்குவரத்து தற்போது சீராகி உள்ளது. இதன் காரணமாக வெள்ளம் வடிந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் இந்த பகுதிகளுக்கு எளிதாக வர முடிகிறது. அதிக அளவு தண்ணீர் சூழ்ந்திருந்ததால் இந்த பகுதிகளில் எந்த கடைகளும் திறக்கப்படலை. இன்று முழுவதுமாக வெள்ளம் வடிந்த நிலையில் கடைகளும் திறக்கப்பட்டிருக்கு. மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை எளிதாக வாங்கி செல்றாங்க. அதே போல மேற்கு தாம்பரத்திலிருந்து முடிச்சூர், வரதராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் மக்களும் இந்த சாலையை எளிதாக பயன்படுத்த முடிகிறது. அந்த பகுதிகளிலிருந்தும் இந்த மேற்கு தாம்பரத்துக்கு மக்கள் வர முடிகிறது. தங்களுடைய பணிகளுக்கும் இல்லை வீட்டிற்கு தேவையான பொருட்களை எளிதாக வாங்குவதற்கு இந்த சாலை சாலையில் இருந்த தண்ணீர் வடிந்தது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. இன்னும் முடிச்சூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் முழுமையாக தண்ணீர் வடியல. அங்கே இன்னும் வெள்ளம் அந்த குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருந்தாலும் இந்த பிரதான சாலையில் தண்ணீர் வடிந்தது அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதற்கு எதுவாக இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.